விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. மதுரை சித்திரை திருவிழாவையொட்டி கள்ளழகர் மீண்டும் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வு நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ராஜாங்க அலங்காரத்தில் இன்று காட்சியளிக்கிறார் கள்ளழகர். அந்த காட்சியை பார்க்கிறோம். வைகை ஆற்றில் கள்ளழகர் மீண்டும் எழுந்தருளுகிறார். மணிகண்ட பிரபு செய்தியாளர் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மணிகண்ட பிரபு, தற்போது மீண்டும் வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருள காட்சியை நம்ம பார்க்கிறோம். இதோட சிறப்புகள் என்ன? கூடுதல் விவரம். விக்னேஷ், உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழாவில் இரண்டாவது முறையாக அழகர் ராஜாங்க அலங்காரத்தில் தற்போது அனந்தராயர் பல்லக்கில் வைகையாறு எழுந்தருளி இருக்கிறார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வைகையாறு முழுவதும் திரண்டு நின்று தற்போது அழகரை தரிசனம் செய்து வருகிறார்கள். இந்த கள்ளழகர் சித்திரை திருவிழாவை பொறுத்தமட்டில் கடந்த 29ஆம் தேதி அழகர் மலையை விட்டு மதுரைக்கு புறப்பாடான கள்ளழகர் கிட்டத்தட்ட 4-5 நாட்கள் நிகழ்வில் மதுரையில் பல்வேறு விசேஷ நிகழ்வுகளில் பங்கேற்றிருந்தார். இந்த நிலையில் தான் நேற்று 6ஆம் நாள் நிகழ்வாக மண்டூக முனிவருக்கு தேனூர் மண்டபத்தில் கருட வாகனத்தில் எழுந்தருளி அருள்பாலித்த அழகர் தற்போது இன்று 7ஆம் நாள் நிகழ்வாக வைகை ஆற்றில் இரண்டாவது முறையாக ராஜாங்க அலங்காரத்தில், இந்த அலங்காரம் ஒரு சிறப்பு வாய்ந்த அலங்காரமாக பார்க்கப்படுகிறது. கால் மேல் கால் போட்டு அமர்ந்த கோலத்தில் ராஜாங்க அலங்காரத்தில் அனந்தராயர் பல்லக்கில் தற்போது மே 1ஆம் தேதி தங்க குதிரையில் அவர் எழுந்தருளிய போது தரிசிக்க முடியாத வயதான பக்தர்களுக்காக மீண்டும் வைகை ஆற்றில் எழுந்தருளுகிறார் என்பது பக்தர்களினுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அந்த வகையில் இரண்டாவது முறையாக வைகை ஆற்றில் தற்போது அழகர் எழுந்தருளி இருக்கிறார். மதுரை மதிச்சியம், சத்தநேரி, அதே போல ஒட்டியிருக்கக்கூடிய வைகை வடகரை, ஆழ்வார்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்காக தற்போது அழகர் அந்த மண்டகப்படிகளில் எழுந்தருளி இருக்கிறார். வைகை ஆற்றில் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் லாலாஸ்ரீ ரங்கச்சத்திர மண்டகப்படிகளில் அவர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தார். இன்று இரவு ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் அமைத்திருக்கக்கூடிய மண்டகப்படியில் எழுந்தருளக்கூடிய கள்ளழகர் காலை அதிகாலை 2:30 மணிக்கு பூப்பல்லக்கில் எழுந்தருளி அழகர் மலை புறப்பட இருக்கிறார். கிட்டத்தட்ட 10 நாள் திருவிழாவில் அழகர் மதுரையில் 5 நாள் திருவிழாவை நிறைவு செய்து நாளை மலைக்கு புறப்பாடாக இருக்கிறார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழி முழுவதும் நின்று கோவிந்தா கோவிந்தா என்ற அழகரை மனமுருக தரிசனம் செய்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.